அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என்னோட பேர் முகமது மீரான். நான் தமிழ்நாட்டில் இருக்க தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன். ஆனால் இப்போ சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். குர்ஆனை எனக்கு ரொம்ப காலமாகவே அது ஒரிஜினல் மொழியாகிய அரபில் ஓதணும்னு ஆசை. ஆனால் ஆரம்பத்திலேருந்து நான் குர்ஆனை தமிழில் தான் வாசிச்சுட்டே வந்திருக்கேன். ஒரு பக்கம் அரபுலையும் ஒரு பக்கம் தமிழ்லையுமா இருக்கும் குர்ஆனு. அந்த தமிழில் இருக்கிறது மட்டும்தான் வாசிக்கிட்டே வருவேன். எப்போ குர்ஆன் ஓதணும் நினைக்கிறோமோ அப்போ தமிழில் இருக்கிறத எடுத்து வாசிச்சுக்கிட்டே வருவேன். ஆனால் என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாகவே இந்த அரபியை ஓதணும் அரபில் இருக்க குர்ஆனை அரபு மொழியில் ஓதணும்னு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒன்று அந்த அரபு மொழியில் ஓதணுங்கிற ஆசை. அதிகமான சூறாவை மனப்பாடம் பண்ணணுன்னா அரபு மொழி தெரிஞ்சால் தான் சூறாக்களை மனப்பாடம் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரிஜினல் மொழியிலேருந்து வரும்பொழுது நம்ம மனப்பாடம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை. நான் அதுக்கான முயற்சியும் எடுக்கலை. ஆனால் இந்த ஆசை மட்டும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது தான் இப்போ சமீபத்தில் என்னோடய வீட்டுக்காரம்மாட்ட என்னோடய மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அல் குர்ஆன் அகாடமி பற்றி தெரிய வந்துச்சு. என்னோடய வீட்டுக்காரவங்க வீட்டம்மா என்னோடய ஒய்ஃப் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய எழுத்தை உச்சரிப்பை திருத்துறதுக்காக இந்த குழுவில் சேர்ந்து கிளாஸில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஒரு குர்ஆன் ஆரம்பத்தில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்படி எழுத்தை உச்சரிப்பை சரி செய்யணுங்கிறவங்களாம் இதில் சேரலாம், நீங்கள் எப்படி சேருங்க அப்படிங்கிறாப்புல என்கிட்ட சொன்னாங்க. நான் என்னோடய ஒய்ஃப்கிட்ட பேசும்போது சொன்னேன், இப்போ எனக்கு வேலை இருக்குது, இது எந்த டைம் எனக்கு கரெக்டாக இருக்கணுமே, எல்லாம் சரியாகுமா அப்படின்ட்டு. நீங்கள் சேருங்க, எல்லாம் அல்லாஹ் நாடுனா சிறப்பாக இருக்கும், நீங்கள் சேரத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்து விட்டாங்க. நான் மாஷா அல்லாஹ் சேர்ந்து சுத்தமாக அரபு மொழியே தெரியாது, எனக்கு அரபு வார்த்தைகளே தெரியாது. அது இன்னைக்கு எல்லா லெட்டர்ஸும் நம்மளுக்கு அல்லாஹுடைய கிருபையினால் இது இந்த லெட்டர்ஸ் அப்படின்னு புரியுது. எழுத்து கூட்டி வாசிக்கவும் முடியுது. ஃபத்துஹாவுடைய கிளாஸ் இது வர முடிஞ்சிருக்கு. அந்த ஃபத்துஹா போட்ட அனைத்து வார்த்தைகளையும் எப்படி வாசிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு முடியுது. இது உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுடைய எண்ணத்துக்கு அவன் இந்த கிளாஸில் நம்மளை சேர வச்சிருக்கான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. மாஷா அல்லாஹ். நான் உள்ளபடியே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் கிளாஸு அல்ஹம்துலில்லாஹ் மிக மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் இந்த கிளாஸில் சேர்றதுக்கே ரொம்ப யோசிச்சு தான் இந்த கிளாஸில் சேர்ந்தேன். சேருவோமா, சேர்ந்தால் கண்டினியூ பண்ண முடியுமா, வேலை இருக்க டயத்துக்கு கரெக்டாக போய் சேர முடியுமான்னு. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், என்ன வேலை இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவேன். இல்லை கிளாஸுக்கு நாளைக்கு வேலையை பார்த்துக்குறோம்னு தூக்கி வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ண வந்துடுவேன். அது எதனால அப்படின்னா, இந்த கிளாஸுடைய எப்படி போகுது, எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் கிளாஸு ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம இமாம் பர்டிகுலராக சொல்லணும்டா ரொம்ப மெனக்கெடுத்து அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க கிளாஸை நடத்துகிற முறையில் தான் நமக்கு அந்த இன்வால்மெண்ட்டில் நான் சரி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃபீஸில் கிளாஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கிளாஸில் சேர்றதுக்கான ஜாயின் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுவோம். ஒரு கிளாஸ் கூட அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையில் நம்ம இதுவரை அட்டன் செய்யாமல் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு காரணம் கிளாஸ் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால. கிளாஸில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் நமக்கு ஜாயின் பண்ணி கிளாஸை கண்டினியூ பண்ணணுங்கிற நோக்கம் வராது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. இதை நான் எதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறேன்டா, ஏன்னா எனக்கு அவ்வளோ தூரம் ஆசை இருந்துச்சு குர்ஆனை அரபு மொழியில் ஓதணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு அற்புதமான ஆசிரியரை இப்போ கிடச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் குர்ஆன் ஓதணும்னு நினைக்கிறோமோ, அதை வார்த்தைகளை உச்சரிப்புகளை சிறப்பாக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த வித தயக்கமும் இல்லாமல் நம்ம அல் குர்ஆன் அகாடமியில் சேரலாம். மிக சிறப்பாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரம் மிக சிறப்பான முறையில் திருக்குர்ஆனை ஓதுகிறோம். அதிகமான சூறாவை இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணுறேன். அல்லாஹ் அருள் புரிய போதுமானவன். இன்ஷா அல்லாஹ். இதை ஏதோ கொஞ்சம் கூடுதலாக பேசியிருக்கலாம்.
அல்லாவுக்காக பணம் பொறுத்துக்குங்க. உள்ளே இருக்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.